தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவையில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் வரும் 19ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். மேலும் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாகவும் வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாட இருப்பதாகவும் தெரிவித்தார். தென்னிந்திய இயற்கை உழவு சார்பில் ஒரு கருத்தரங்கம் மாநாடு நடத்துவது என திட்டமிட்டோம். பிரதமர் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு உறுதி கொடுத்திருந்தார். வருகிற 19ஆம் தேதி பிரதமரே நேரடியாக பங்கேற்று இந்த மாநாட்டில் அவர் உரையாற்ற இருக்கார். 50 இளம் வேளாண் விஞ்ஞானிகளை தென்னிந்தியா முழுமையிலும் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒரு அரங்கத்தில் அமர வைக்கப்பட்டு அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்று அந்த மாநாட்டை துவங்கி வைக்க இருக்கிறார். 19, 20, 21 3 தினங்கள் இந்த கருத்தரங்க மாநாடு தென்னிந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலுடைய தலைவர்கள் பங்கேற்கிற மாநாடு கோவை கொடிசியாவில் நடைபெற இருக்கிறது.